என்ன செய்ய போகிறோன்னா கோதுமை ரவை செய்ய போகிறோங்க. தானியங்கள்லாம் போட்டு முளைக்கட்டின தானியங்கள்லாம் போட்டு அது வந்து இதில் என்னென்ன இருக்குதுங்கன்னா சுண்டல் பாருங்கள், சுண்டல், அப்புறமேலு பச்சை பயிறுங்க, அப்புறம் கொள்ளு 3 தானியங்கள் இருக்குதுங்க. தானியம் எப்படி முளைக்கட்டணுங்கன்னா ஒரு நாளைக்கு நைட்டு ஊற வச்சு காலையில் தண்ணியெல்லாம் இருத்துட்டுங்க துணியில் வச்சு கட்டி கப்புன்னு மூடி வச்சிட்டாலும் 3 நாள் கழித்து முளைப்பு வந்துடுங்க. இல்லைன்னா ஒரு கப்பில் போட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 நாள் கழித்து முளைப்பு வந்துடுங்க. அப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வெறும் தானியமே சாப்பிட முடியாதனால இப்படி வந்து ரவையோடு கலந்து வறுத்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதுக்கு தேவையானது என்னென்னா தக்காளி பழம், வெங்காயம், கருவேப்பிலைங்க, அப்புறம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க. வடை சட்டி வச்சாச்சுங்க. பாருங்கள், ரவை கொட்டிக்கலாங்க. ரவை கொட்டி வறுக்கணுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ரவை நல்லா கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் வறுத்துக்கணுங்க. நல்லா வறுக்கணுங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கணுங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுத்துட்டு அவ்வளோதாங்க. நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. பாருங்கள், ரவை வறுத்தாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோங்க. எண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றிக்கணுங்க. பாருங்கள், எண்ணெய் காயிட்டுன்னு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பாருங்கள், உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனுங்க, கடல் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனுங்க. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருக்குங்க. அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கணுங்க. நல்லா பாருங்கள், தக்காளி போட்டுக்கலாங்க. அடுத்து தக்காளி போடலாங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிங்க. தக்காளி பழம்லாம் வெங்காயம்லாம் போட்டு நல்லா இப்படி வதக்கிட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு போடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாங்க. போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. பாருங்கள், அப்புறம் அடுத்து சுண்டல்லாம் போட்டுக்கலாங்க. தானியங்கள் முளைக்கட்டி தானியங்கள்லாம் போட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நல்லா இப்படி வதக்கிங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளுங்க. வரமிளகாய் தூள் நல்லா இருக்குங்க. வெறும் மிளகாய் தூளுங்க. பாருங்கள், இந்த டம்ளரில் தான் எடுத்துங்க. ஒரு டம்ளர் ரவை, அதுக்கு வந்து ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அளவு நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து ரவை அளக்குறீங்களோ அந்த பாத்திரத்தில் அதுக்கு 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. தானியங்கள்லாம் போட்டால் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து வைங்க. பாருங்கள், நல்லா கொதி வரட்டுங்க. அப்புறம் ரவை கொட்டி கலரலாங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. இந்த தானியங்கள்லாம் போட்டிருக்கனால நல்லா கொதிக்கணுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவை கொட்டலாங்க. இது வந்து நார்மல் ரவையோட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வந்து தானியங்கள் பச்சையை சாப்பிடாத பசங்க பிள்ளைங்க பெரிய மனுஷங்க கூட பச்சையை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கலருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேகணுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வதக்கி இப்படி வறுத்துட்டே இருக்கணுங்க. கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நல்லா வெந்துக்குங்க. தண்ணிக்கு இதுக்காக கரெக்டாக போயிடுங்க. தண்ணியெல்லாம் சுண்டி வச்சுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் கப்புன்னு மூடி வச்சிங்கன்னா அப்படியே போலன்னு ஆயிடுங்க. வீடியோ பார்க்குறீங்க, எங்களுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்குங்க. பாருங்கள், கொஞ்ச நேரம் மூடி வச்சுங்க. இப்போ பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, போதுமே இறக்கிடலாங்க. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அவ்வளோதாங்க. சத்தான கோதுமை ரவை ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.